எபிசோடில் நாங்கள் நன்கொடையை பற்றி பேசப் போகிறோம். நன்கொடை என்றால் என்ன? நன்கொடை என்பது உடல், மனம் மற்றும் பணத்தை அர்ப்பணிப்பதாகும். யாரிடம் பணம் இருக்கிறதோ அவர்கள் எதையாவது நன்கொடையாக வழங்கலாம். ஒரு ரூபாய் கொடுக்கவோ அல்லது ஒரு காசு கொடுக்கவோ தயாராக இருந்தால் அதை நாம் எடுக்கலாம். நாங்கள் மறுப்பதில்லை. ஏனெனில் எந்த மனிதரும் எவ்வளவு அளவுக்கு நன்கொடை கொடுப்பார் என்பது அவரின் விருப்பம். நன்கொடை கொடுத்த பிறகு அவர்கள் உடல் மற்றும் மனதோடு எங்களுடன் இணைந்து விடுகிறார்கள். உண்மையில் என்ன நடக்கிறது என்றால், யாரேனும் பணம் கொடுக்காவிட்டால் அவருக்கு ஆர்வம் இருக்காது. பணம் கொடுத்தால் தானாகவே ஆர்வம் காட்டுவார். அவர் எங்களுடன் இணைந்திருக்க வேண்டும் என்ற உணர்வு ஏற்படும். இந்த வகையில் பணம் உணவை பெறுவதற்காக அல்ல, ஆனால் எங்களை இணைக்க வேண்டும் என்பதற்காகவே தேவைப்படுகிறது. எல்லாருக்கும் தங்களின் பணம் மிகவும் மதிப்புமிக்கது. அதனால் தங்களின் மதிப்புமிக்க பணத்துடன் சந்தான் தளத்தில் இணைந்தால் நல்லது. இந்த விளம்பரம் பூமியின் ஒரு சிறிய பகுதியே. இந்த விளம்பரத்தின் நோக்கம் ஒவ்வொரு வீட்டிலும் சென்று ஒவ்வொருவரின் இதயத்தில் இடம் பிடிப்பதே. நான் எப்போதும் சொல்வது போல இப்போதும் சொல்லப் போகிறேன், எல்லா மதமும் ஒன்றே. எல்லாவற்றிற்கும் கடவுள் ஆகாயமே. எந்த மதத்தைச் சேர்ந்த ஒரு நபர் என்னிடம் வந்து தனது மதத்தின் விஞ்ஞான புள்ளிகளை எடுத்துக் கூறினால் நான் அவரது மதத்தை இதயத்தில் ஏற்றுக்கொள்வேன். அதேபோல் இமாலயத்தில் அமர்ந்து பூஜை தபஸ்யை செய்யும் மனிதர்கள் இதற்கான சரியான முறை கூட அவர்களுக்கு தெரியாது என்பதை நான் கூற விரும்புகிறேன். அவர்களுக்கு சரியான பாதையை அறிய வேண்டும். அதேபோல் சனாதன தர்மத்தில் சிலர் கூறுவது போல திரிசூல் என்பது கடவுள் சிவனுடையது என்று கூறுவது சரியில்லை. அது சிவனுடையது அல்ல. இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு மனிதரின் உடலிலும் ஒவ்வொரு உயிரினத்திலும் ஒரு திரிசூல் இருக்கிறது. கீழிருந்து மண்டையணை வரைக்கும் உள்ள எலும்பு மற்றும் தோள்களில் இருக்கும் எலும்புகளே நமது திரிசூல் ஆகும். நம்மிடத்தில் அந்த திரிசூல் உள்ளது. நாங்கள் அறிவுடையவர்கள். நமது முதுகெலும்பு அனைத்தையும் ஆகாயத்திலிருந்து இழுத்து எடுக்கிறது. பின்னர் அது நமது மூளைக்கு செல்கிறது மற்றும் வேலை செய் என்று கூறுகிறது. மனிதன் அப்போது வேலை செய்கிறான். நாமே எதையும் செய்யவில்லை. நமது மனசே சொல்லுகிறது. அப்போது வேலை நடக்கிறது. இந்த உலகில் பல வியாசர்கள் உள்ளனர். அவர்கள் மதங்களை பிரித்துவிட்டனர். அவர்கள் தண்ணீரை பிரிக்க முடியுமா? பூமியையும் சூரியனையும் யாரும் பிரிக்க முடியுமா? ஒரு பழத்தை போல வெட்டி பிரிக்க முடியுமா? முடியாது. அப்படி இருந்தால் சமூகமும் மதமும் எப்படி பிரிந்துவிட்டது? நமது உரிமை எப்படி பிரிந்தது? பெரிய மனிதர், சிறிய மனிதர் என்று எப்படி பிரிக்க முடியும்? இது நடக்க முடியாது. ஒவ்வொரு மனிதரின் உள்ளும் அறிவு உள்ளது. அவர் அறிவாளர். எல்லாம் விவேகம்தான். அது நமக்குள்ளும் உள்ளது. கடவுளின்றி நாங்கள் எப்படி வாழ முடியும்? இஸ்லாமில் ஒரு நல்ல விஷயம் உண்டு. அது சனாதன தர்மத்தில் இல்லை. அவர்கள் ஒரே கடவுளை போற்றி வழிபடுகிறார்கள். அவர்களிடம் பல கடவுள்கள் இல்லை. எந்த மதத்தின் இலக்கும் சரியில்லை. எந்த கடவுளும் தன்னை பூஜிக்கச் சொல்லுவதில்லை. ஆனால் மக்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றனர். எங்களை எப்போது திரும்பவும் தானம் அளிக்கச் சொல்லவில்லை. எவருக்கும் வருத்தமில்லாமல் தன்னால் அளிக்க விரும்பும் அளவுக்கு அவர்கள் சஞ்சல நிதியை அளிக்கவும் அந்த குழுவின் குடும்பமாக மாறவும் வேண்டும். எங்கள் வேலை வேதங்களை பரப்புவது. வேதத்தின் அர்த்தம் இயற்கை. நாங்கள் காணக்கூடிய, உணரக்கூடிய இயற்கையை பற்றி பேசுகிறோம். நமது இயற்கை மிகவும் விரிவாக உள்ளது. அதை மதிக்கவும் பூஜிக்கவும் வேண்டும். மனிதர்களால் உருவாக்கப்பட்ட எந்த உருப்படியால் கூட எவருக்குமே விடுதலை கிடைக்காது. எந்த உயிருக்கும் இறந்த பிறகு ஒருவரின் ஆன்மா மற்றவருடன் சந்திக்க வரவில்லை. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன். என் அப்பா எனக்கு இறந்த பிறகு சந்திக்க வந்தார். ஒருமுறை என் அப்பாவும் என் அப்பா திரு என்பவரும் அவர்களின் ஆசிரியர்களின் உண்மைகளை பற்றிய விவாதம் நடந்தது. 2002 நான் என் அப்பாவிடம், எனக்கு பரவலாக பேச வேண்டாம், எனக்கு யோசனைக்குரிய உரையாடல் செய் என்று கூறினேன். அவர் எனக்கு, நீ மதம் பற்றி 10 பேசாதே என்று கூறினார். நான், உங்கள் அப்பா கடைபிடித்த மதம் தவறு. நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது தவறு. முழு சமூகம் கெட்டுப் போயிற்று என்றேன். உங்கள் இறந்த பிறகு உங்கள் ஆசிரியர் உங்களுக்கு விடுதலை அளிப்பாரா? நான் உங்களுக்காக பொறுப்பேற்கிறேன். நீங்கள் இறந்த பிறகு நான் உங்களை விடுதலை அளிக்கிறேன் என்றேன். ஒரு நாள் காலை
நான் ராம் நாராயண ராம் என்று ஜாபம் செய்து கொண்டிருந்தேன். அதற்கு பிறகு 15 நிமிடங்களில் மேசையின் கீழிருந்து ஒரு மனிதன் என் காலை பிடித்தார். நான் நிற்கச் சொன்னேன். நான் கேட்டேன், நீங்கள் யார்? அவர், நான் உங்கள் அப்பா என்றார். என்னை விடுதலை அளிக்கவும் என்று கேட்டார். ஏனெனில் அவர் இறந்த பிறகு விண்மீனில் அவர் உங்கள் ஆன்மாவுக்கு இங்கே நுழைவு இல்லை என்று கூறப்பட்டது. உங்கள் மகனிடமிருந்து விடுதலை கொள்ளுங்கள், அவர்தான் உங்களுக்கு விடுதலை அளிக்கிறார். எனக்கு அவசரமாக புரிந்தது. எனக்கு பல ஆற்றல் உண்டு. இதற்கு மேலாக நான் உங்களுக்கு சொல்வதற்கு மக்கள் என்னிடம் திச்சி ஆத்மீக முறையில் கூட எடுத்துக்கொள்கிறார்கள். நான் ஒரு நபருக்கு திச்சி அளித்துள்ளேன். அவரின் வீட்டில் ஒரு முறை நான் நிறுத்திக் கொண்டிருந்தேன். அப்போது அவரின் மகனுக்கு காய்ச்சல் வந்தது. மேலும் அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் கவலைப்பட்டனர். இதுதான் என்ன ஆகிறது என்று அவர்கள் எனக்கு சொல்ல வந்தனர். நான் முதலில் அவரை பார்த்து அவர் நல்லாறு இல்லை என்பதை பார்த்தேன். பிறகு நான் அவரது தலையில் இடது கையை வைத்தேன் மற்றும் ராம் நாராயண ராம் ஜாபம் செய்து ஆராய்ந்தேன். கொஞ்சத்திற்கு பிறகு அவர் சிகிச்சை பெற்றார். இது இயற்கையின் ஆற்றல். விண்மீனின் தரமாக அவர் சரியானவராக மாறினார். அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு ராம் நாராயண ராம் என்கிறதை கொண்டு பாருங்கள். எல்லாம் செய்வார்கள் என்றால் நன்மை காணப்படும்.